பாடக்கட்டை மாரியம்மன் கோயில், வலங்கிமா மாரியம்மன் கோயில்னா பேர்பட்டது. இது ஒரு நூற்றாண்டு காலமாக எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா தலைமுறை, தாத்தா தலைமுறையிலேருந்து நான் அது 3வது தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஏக பெருமை. ஒரு நாள் என்ன வருஷம் முச்சூடும் காவடி போய்கிட்டே இருக்குது. அவளது பேர்பட்டு போயிட்டு அவளோட மகிழ்ச்சி வந்து பார்த்துட்டு போனாவே எல்லாருக்கும் அது ஒரு குளிர்ச்சி. செய்யாதவங்களுக்கு செய்யுது, நல்லது செய்யுது, எல்லாம் அதை வேண்டி வராங்க. 1000 கோடி மக்கள் டெய்லி காவடி வருஷக்கணக்கு தான் எல்லாம். இப்போ வருஷத்தில் அது அந்த கணக்குப்படியே இப்போ பல்லாக்கு கொடியேறினத்துலேருந்தே காவடி போயிட்டுருக்கு. எப்படின்னு இல்லை, இன்னமும் இப்போ திரும்பியும் இதே போகுது. அந்த வருஷம் அடுத்த வருஷம் வரையும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அவங்க இருந்தது, அவங்க பிறப்பு வாழ்நிலை போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தது, அவங்க தான் இப்போ இது பண்ணாங்கன்னா அவங்களேருந்தே இப்போ அவங்க நல்ல விதமாக அவங்கள மக்களை எல்லாம் காவந்து பண்ணி நல்ல விதமாக இருக்குது. யாரும் அது அதை பற்றி குறைய சொல்ல மாட்டாங்க, இந்தமாரி இதுவும் பண்ண மாட்டாங்க. அது இருக்க புகழ்பட்டுக்கிட்ட பெருமையாக தான் போயிட்டு இருக்குது. அது நல்லா பாடக்கட்டி மாரியம்மன் கோயில்னா அது ரொம்ப பேர்பட்டது. வருஷம் முச்சூடும் காவடி போயிட்டு தான் இருக்குது. இதுக்கு இப்போ அந்த பாடக்கட்ட மாரியம்மனுக்கு டெய்லி உயர்ந்ததாக போயிட்டு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளுமே அதுக்கு பிடிச்சி போயிட்டு மக்களை பார்த்தது குளிர்ச்சா வர வச்சிருது. அது அப்படியே மகிழ்ச்சியாக அது குளிர பார்க்காதவங்களும் பார்த்துட்டு போகிறாங்க, செய்யாதவங்க இந்த வருஷம் பார்த்துட்டு அடுத்த வருஷம் எடுத்துட்டு அடுத்த வருஷம் அந்தமாரி எடுத்துகிட்டு போகிறாங்க. வந்தையா போன வருஷம் வந்துட்டு போனேன், நல்லா இருக்கேன், என் பொண்ணுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும்.